ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ராகி த ரசிகா யூடியூப் சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பேசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சாய் அபியங்கரோட பவழமல்லி அப்படின்ற ஒரு சாங் வந்திருக்கு, ஹிந்தி சாங். ஸோ அந்த சாங்கோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அதோட விஷுவல் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப வளன்னு பேசாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போவோம். ஆக்சுவலாக இங்கே நிறைய நாய்ஸ் இருக்குது, பேக்ரவுண்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. கொஞ்சம் ஏசிட்டிக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த சன்லைட்டு அந்த மரக்கிளைகள்லாம் பூந்து வரும்போது ஒரு லுக் இருக்கும்ல, அதனால் இங்கே உட்காந்துருக்கேன். அதோட வெளியில் பார்த்தா சன்லைட்டில் ஸ்க்ரீன் தெரியாது. ஸோ கொஞ்சம் ஒரு இன்டோர் செட்டப் செட் பண்ணி இங்கே உட்காந்துட்ருக்கேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்ம வளன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போவோம். ஓகே. ஸோ பவழமல்லி, சாய் அபியங்கர், பவழமல்லி சாங். ஓகே. கயாது ஹீரோயின், ஸ்ருதிஹாசன் பாடியிருக்காங்க. ஓ ஓகே ரைட். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக விஷுவலுக்குள்ளே போயிடுவோமா? ஸ்டார்ட். இந்த வீடியோ எத்தனை இதில் தான் யூஸ் பண்ணுவீங்க. இது காரக்குடி செட்டப் ஐ திங்க். யா பவழமல்லி. ஓகே. படம் மாதிரி இவரில் வர்றாரு, தேஜோ பரத்வாஜ் டைரக்டர். ஓகே. ஏதோ கல்யாணத்துக்கு ரெடியாக வராங்க போல், அந்த செட்டப் போல். மணமகன் சாயா. ஓ இவரு தான் மாப்பிள்ளையவா? ஓகே. டான்ஸ்ல ஆடுறாருப்பா. ஹீரோயின் என்ட்ரிப்பா. மணமகள் அவங்களால. சைட் டான்ஸ் ஃபுல்லாக எங்காக இருக்காங்க. நல்லா டான்ஸ் ஸ்டுடியோலேருந்து கூப்பிட்டு வந்தாங்க போல். ஓ பேங் பேங். ஆஹா எதிர்பார்க்கலையே இதை. இந்த தெரு எங்கேயும் பார்த்துருக்கேன்பா. இதுதான் ஒரு ட்ரெண்டி ஸ்டெப்பு, நிறைய ரீல்ஸ் வரும் இதில். ஒரே வைப் தான். கொடுத்துருக்கலாம். அந்த சைட் டான்சர்ஸ் உம்முன்னு இருக்காங்க. இப்போ பஸ் நம்ம சொல்லக்கூடாது. ஸ்ருதிஹாசன் வாய்ஸ் நல்லா தெரியுது. ஸ்ருதிஹாசன் வாய்ஸ் நல்லா தெரியுது. நல்லா இருக்குப்பா, அவங்க வாய்ஸ் சூப்பராக செட் ஆகிருக்குப்பா. ஏதோ ஒரு பையன் எட்டி பார்க்குறா. டேய் சாய் அபியங்கர் கொஞ்சம் சுமாராக தான் ஆடுறாப்புல, அவங்க செம்மையாக ஆடுறாங்க. தாலியே இல்லாமல் தாலி கட்டுறார். அதர்வா பண்ணிட்டாப்ல இவங்க கட்டுறாரு.
சுபம். தேஜோ பரத்வாஜ். நம்ம வந்து சாங் பார்த்தாச்சு. இந்த சாங் வந்து ஆக்சுவலி நல்லாயிருக்கு, கேட்கவும் நல்லாயிருக்கு, பார்க்கவும் நல்லாயிருக்கு. விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு வில்லேஜ்னா கூட ஏதோ கார்னிவலில் சாங் வந்தப்போ கேட்கும்போது ஏதோ கார்னிவல் செட்டப்பில் இருக்கும்னு நினச்சேன். பட் ஒரு வில்லேஜ் செட்டப்பில் இருந்தது. அது ஒரு கல்யாணம் நடக்க போகிறதுக்கு மாப்பிள்ளை பொண்ணே ஆடுற மாதிரி நல்ல செட்டப். ப்ரொடக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. எந்த குறையில்லை. லைட்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்தட்டிக்காக இருக்குது. அவங்க கையாது சூப்பராக ஆடிருக்காங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸில் தெரிவிக்க விட்டுருக்காங்க. சாய் அபியங்கர் ஒரு சாங்லேயும் அவரை வந்து நல்ல ஒரு சூப்பராக ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. ஒரு வேறு காஸ்டியூம்ஸ், வேறு ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுறது, ஹீரோயின் செலெக்ஷன் ஆஃப்கோர்ஸ் எல்லாமே சூப்பராக அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே இருக்காரு. ஆனால் இந்த சாங்கில் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட சாங்ஸோட சிக்னேச்சர்ஸ்லாம் நல்லாவே தெரியுது. லைக் இந்த சரவெடி 1000 பத்தனமா சுருட்டூர் லாரியை கொட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காடு மோட் சாங்கில் வரும்ல, அந்த டீம், அந்த கோரஸ் டீம், ஃபீமேல் டீம், அவங்கள அப்படியே கூப்பிட்டு வந்து இந்த பாட்டுக்கு இந்த பாட்டோட அந்த ஃபஸ்ட்டு வருது என்னப்பா ஸோ அந்த டீம் அப்படியே கூப்பிட்டு வந்து இந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் அவங்கள அப்படியே கூப்பிட்டு வந்து இந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் பாட வச்ச மாதிரி இருக்குது. மற்றபடி அந்த சிக்னேச்சர் தெரியுது, சாய் அபியங்கர் போட்ட மியூசிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லாயிருக்கு. விஷுவல் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன இந்த சாங்கில் பிடிச்சிது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த சாங் ஒரு டீசர் ரியாக்ஷன் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.